ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் ரெசிபி. ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப எளிமையாக பண்ணலாம். அதே சமயத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபியாகவும் இருக்கும், நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கிறேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பச்சரிசியில் பண்ணுறதுனால தானும் பண்ணலாம். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த அரிசி நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 75 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு இதை கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வரணும், சீரகமும் நல்லா பொரியணும். ஒரு 30 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துட்டு பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்ததும் இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 to 12 பல் பூண்டு, 5 to 6 காஞ்ச மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி ஆகணும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதில் நம்ம காரத்துக்கு மிளகாய் மட்டும் தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ காரம் எடுத்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவும் கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பஜ்ஜி மிளகாய் இந்த மாதிரி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு இந்த மிளகாயெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட தேவையான மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற தண்ணி இதில் நம்ம சேர்க்கணும். 75 கிராம் அளவுக்கு புளியில் 1 கப் அளவு தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கிறோம். அந்த தண்ணி சேர்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி விட்டு இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியை சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்ததும் திரும்ப நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி வச்சு கரெக்டாக 2 விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துக்கோங்க. ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரிசி நல்லா குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி வந்திருக்கு. இது நல்லா அடியிலேருந்து மேலே அரிசி உடையாமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. சூடாக சாப்பிட்றதுக்கும் இந்த சாதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். காய்கறி எதுவும் இல்லாத போது ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுக்கு நீங்கள் இது லஞ்சு கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் கூட நம்ம இதை பண்ணலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் நான் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.